ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பிப்ரவரி 2024 நடக்கக்கூடிய சிஒஏ எக்ஸாமுக்கான ப்ராக்டிக்கல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சிஒஏ எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் எக்ஸாம், அதே போல் ரெக்கார்ட் நோட் எப்படி நம்ம சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நான் இந்த வீடியோவோட கடைசியில் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய பார்ட் எது அப்படிங்கிறதையும் நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும், கம்பல்சரி நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் 100% பாஸ் பண்ணிட முடியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிவு வரைக்கும் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம மேக் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதே போல் நம்ம ஃப்ரீயான டெஸ்ட் பேட்ச் கொடுத்தும் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதே போல் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். மெட்டீரியல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம மெட்டீரியல்ஸ் படி தான் நம்ம டெஸ்ட் வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் அப்படிங்கிற போது பிடிஎஃப் டெஸ்ட் கொடுக்குறோம், கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் 1 மார்க்ஸ் கொடுக்குறோம். இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஓன் மெட்டீரியல் தான். எல்லாமே நானாக ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ் தான். 1 மார்க்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம மெட்டீரியல்ஸ் மேக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30+ கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3ஆம் தேதி நமக்கு தியரி எக்ஸாம், 4ஆம் தேதி ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரே நாளில் எல்லாருக்குமே நடந்துறதில்ல. 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, ஓகேவா? ஸோ இந்த 3 நாளில் நமக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாள் இருக்கும். அந்த ஒரு நாள் ஏதாவது ஒரு டைம், ஒரு 2 மணி நேரம் தான் நமக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ என்ன டைம், என்ன நாள் அப்படிங்கிறது நம்ம சனிக்கிழமை தியரி எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நோட்டீஸ் போர்டில் மறுபடியும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. அதை போயிட்டு நம்ம பார்த்துட்டு நம்மளோட ரோல் நம்பருக்கு நேராக என்ன டேட்டு அண்ட் டைம் இருக்கோ அதை பார்த்துட்டு கரெக்டாக நம்ம அந்த எக்ஸாமுக்கான டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துடணும். ஸோ அடுத்த பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் நோட்டெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும், சைன் வாங்கியிருக்கணும் ஒரு ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருக்கும்போது. அப்போ என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 10 days பிஃபோராக ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் போய்ட்டு சைன் வாங்கியிருக்கணும் நம்மளுடைய எக்ஸாம் சென்டரில் அப்படிங்கிறது தான் ரூல். நமக்கு ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆகும். அதனால் நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடி சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. சைலண்ட்டாக இருப்போம், ஹால் டிக்கெட் வரட்டும். அந்த ஹால் டிக்கெட்டை நம்ம எந்த எக்ஸாம் சென்டர்னு இருக்கோம் அந்த எக்ஸாம் சென்டரில் போய்ட்டு நம்ம சைன் வாங்கிடலாம். ஸோ ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நான்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவேன், அப்டேட் கொடுக்குறோம், அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, அடுத்து நம்மக்கிட்ட சிலபஸில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியரிக்கு ஏற்கனவே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதே போல் 1 month ஸ்டடி பிளான் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். எல்லா வீடியோவும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் பிடிஎஃப்ஸ் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 1 month நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் நோட்டை பற்றி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ரெக்கார்டு எழுத வேண்டியது அவசியம். ஏன்னா 120 hours நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் சொல்கிறாங்க இல்லையா, இது கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அந்த 120 ஹவர்ஸ்க்கான ப்ரூஃபே நம்மளோட ரெக்கார்டு தான். அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த ரெக்கார்டை சப்மிட் பண்ணியிருக்கணும். ரெக்கார்டு இருந்தால் தான் நம்மளை மெயின் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் தியரி கூட எழுதிடலாம், ஆனால் ப்ராக்டிக்கல் எழுதும்போது உங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்கணும். சரி, இப்போ நம்ம ரெக்கார்டை சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கேண்டிடேட்டாக நம்ம சப்மிட் பண்ண போன இடத்துல அவங்க சைன் பண்ணி வாங்கி அவங்களே அவங்க லேபில் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம் சென்டரில் இப்படியும் ஒரு டைப் நடக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சிலர் சைன் பண்ணி நம்மக்கிட்டே கொடுத்து வீட்டுக்கு விட்டுருவாங்க. அப்போ நம்ம எக்ஸாமுக்கு வர அன்றைக்கி அந்த ரெக்கார்ட் நோட்டை எடுத்துகிட்டு வரணும். அதை வீட்டில் வச்சுட்டு வந்துடக்கூடாது. எடுத்துகிட்டு ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெக்கார்டை வாங்கிக்கிட்டு அந்த ரெக்கார்டுக்கான மார்க் என்னவோ அதை அவங்க போட்டுருவாங்க. அப்போ ஏற்கனவே லேப்லேயே நம்மளை வாங்கி வச்சுக்கிட்டவங்களும் இருக்கும் இல்லையா, அவங்களுமே எக்ஸாமுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நம்மக்கிட்ட எடுத்து ரெக்கார்டை கையில் கொடுத்துருவாங்க. நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கொடுத்து அதுக்கான மார்க் என்னவோ நமக்கு போட்டுருவாங்க. அதை நம்ம வாங்கிட்டு உள்ளே போய்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் நோட்டெல்லாம் வெளியே கொடுத்துட்டு உள்ளே போகும்போது நமக்கான கொஸ்டினை நம்ம செலக்ட் பண்ணணும் இல்லையா மெயின் எக்ஸாமில். அப்போது நம்மளோட கொஸ்டின் எல்லாமே சீட்டில் எழுதி கவுத்து வச்சுருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு சீட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த ஷீட்டில் சீட் நம்பர் இருக்கும். எந்த சிஸ்டமில் உட்கார போகிறோம், எந்த சீட்டில் உட்கார போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அந்த சீட் நம்பரில் போய்ட்டு உட்காந்துட்டு நம்மளோட கொஸ்டின் பேப்பரில் 3 கொஸ்டின் இல்லை அப்படின்னா 5 கொஸ்டின் சப் கொஸ்டின்ஸ்னு வரும் இல்லையா, ஒவ்வொரு கொஸ்டினுக்குலையும் அதெல்லாம் சேர்க்கும்போது அவ்வளோ வந்துடும். ஸோ அதை நம்ம ஆன்சராக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டே ஒரு சில இடத்துல சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க.
நம்ம சிஸ்டம் எடுத்துகிட்டும் ஒர்க் பண்ணலாம். ஒரு சில இடத்துல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பார்க்காம எழுதி கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் அவுட்புட் எடுத்து கொடுத்துட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். எப்பவுமே வந்து ப்ராக்டிக்கலுக்கு ரெடி ஆகும்போது நம்ம பார்க்காம ஒரு கொஸ்டினே வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஒரு கொஸ்டின் நேம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்னால் பார்க்காமலே எழுத முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருந்திருக்கணும். அடுத்து நமக்கு ப்ராக்டிக்கலுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்டர் அது இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். நமக்கு 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்குது. அந்த 100 மார்க் எப்படி கீழே வந்து டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி 50 மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாஸ். இப்போ லேப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து 30 மார்க்கு. அப்போது 90 மார்க் ஆச்சு. அப்போ 3 கொஸ்டின் எழுதுறோம் அப்படின்னா 90 மார்க்கு. வைவா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது, அதுக்கு ஒரு 5 மார்க்கு. நம்ம செஞ்ச கொஸ்டின்லேருந்து தான் எப்படி செஞ்சீங்க என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான அவுட்புட் இதுக்கான 5 மார்க்கு. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வைவா இருக்கும். பெருசாக ரொம்ப டீப்பாகலாம் போகாது. அதனால் வந்து நம்ம இதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அடுத்து ரெக்கார்ட் நோட்டு கம்பல்சரி நம்ம வச்சு ஆகணும். நமக்கு வந்து சிலபஸில் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ரெக்கார்ட் நோட் எழுதியிருக்கணும். அப்போ தான் அந்த ரெக்கார்ட் நோட்டை வந்து சப்மிட் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் வந்து கம்மியானதாக எழுதிட்டு போகிறாங்க, அவங்களத பார்த்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் கேண்டிடேட் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் அன்றைக்கி தான் வந்து அவங்க சப்மிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கம்மியாக இருந்தாலுமே கூட அந்த டைமில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு சில இடத்துல. ஏன்னா அவங்கள வந்து வேணான்னு சொல்லிட்டா அவங்க கட்டின ஃபீஸு அந்த டியூரேஷன் எல்லாமே வேஸ்ட். அப்படிங்கிறப்போ இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டுக்கு அது வந்து ஒரு ப்ராப்ளமாக இல்லை இப்போ வந்து ஃபேஸ் பண்ண வரைக்கும். ஆனால் ஒரு ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது நல்லது. ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. A4 சைஸ் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய பேப்பரில் தான் நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட்டை ரைட் பண்ணியிருக்கணும். அதே போல் அவங்க சிலபஸில் கொடுத்துருக்கிற மாதிரி கவர் பேஜ் அண்டு சர்டிஃபிகேட் பேஜ் இருக்கணும். அதே போல் எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட்டால் எழுதப்பட்ட அந்த ஹேண்ட் ரிட்டனாக இருக்கணும். யார் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அவங்க எழுதியிருக்கணும் ரெக்கார்ட் நோட்டு. அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா பிரிண்டட் ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு டைப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பைரல் ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை ஹார்ட் பவுண்டாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட் பவுண்டாக இருக்கலாம். நமக்கு ஸ்பைரல் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்கும். அதே போல் சிலபஸில் இருக்கிற மாதிரி எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூலு. அதே போல் 10 நாளைக்கு முன்னாடி ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தான் எந்த எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறதே கன்ஃபார்ம் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வர்ற வரைக்கும் எதுவும் ஒரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே, நம்ம மெயின் எக்ஸாமில் எப்படி நம்ம கொஸ்டின் வரும் அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து நமக்கு சிலபஸில் இருக்கிற கொஸ்டின் ஃபார்மேட்டே இது தான். ஸ்டார்டிங்கே ப்ரோக்ராம் அண்ட் ரன்னிங்கே ப்ரோக்ராம். இது வந்து பேசிக்கான யூனிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்து இருக்கிறதுமே அதே கொஸ்டினுக்குள்ளே வரக்கூடிய சப் கொஸ்டின்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். எய்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எழுதி ஆகணும். எய்ம் எழுதிருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு முன்னாடியும் எய்ம் எழுதும்போது, அதாவது எய்மை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. மற்றபடிக்கு எல்லாமே அதே தான். உங்களால் முடிஞ்சால் அதை இந்த கொஸ்டினெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இருக்கிற கொஸ்டின் அப்படியே அண்டு அப்படின்னு போட்டு ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிடுங்க. அதுதான் வந்து எய்மு. அதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் எழுதுறீங்க அப்படிங்கிற கொஸ்டின் நேமே ஃபுல்லாகவே எழுதிருங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. இப்போ நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுத போவோம். ரொம்ப அன்னோனெல்லாம் போகாதீங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து படிச்சுட்டு போகும்போது இந்த கொஸ்டினை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பு தான். அந்த ஸ்டெப்பை நீங்கள் எழுதுனீங்கன்னா போதுமானது. ஒரு சிலர் வந்து பேராகிராஃபாக யூஸ் பண்ணுவோம். எழுதும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் ஏ ப்ரோக்ராம் ரன் ஏ ப்ரோக்ராம் அப்படின்னா பேராகிராஃபாக எழுதியிருப்பாங்க. அவ்வளோ எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா டோட்டே நம்மளை வந்து ரைட் தி ஸ்டெப்ஸுன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த ஸ்டெப்பை மட்டும் எழுதுங்க அப்படிங்கிறது தான். அதை நம்ம சிம்பிளாக புரிகிற மாதிரி கொடுத்தா போதுமானது. சரி, இதே போல் தான் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே. இப்போ இந்த ஒரு கொஸ்டின்லேயே வந்து சப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த 2வது கொஸ்டினை போட்டு அதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அதை எழுதிடுறீங்க. இதே போல் 3வது கொஸ்டின். ஸோ இதெல்லாமே எழுதிட்டு கடைசியில் வந்து ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு பாஸ்ட்டில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இப்போ இந்த மாதிரியே நீங்கள் வந்து மெயின் எக்ஸாம்லாம் அப்ரோச் பண்ணால் போதுமானது. இப்போ நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்பர் வந்து சொல்கிறேன். அந்த நம்பர்ஸை நோட் பண்ணி வச்சு
இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி அந்த நம்பர்ஸை வந்து மார்க் பண்ணி நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து எல்லா கொஸ்டின்ஸ் தான் பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு சில டாப்பிக்கை நீங்கள் வந்து வேணான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் இந்த 1 to 7 கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த 1 to 7 இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி உண்டு. அப்போது இந்த 1 to 7 பார்த்தாலே நமக்கு 30 மார்க் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அப்போ நீங்கள் இந்த 1 to 7 கொஸ்டினை கம்பல்சரி வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரே நாளில் இந்த 1 to 7 கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துக்க முடியும். அதே போல் ப்ராக்டிஸும் பண்ணிட முடியும், மனப்பாடமும் பண்ணிடலாம் ஈஸியாக. அது வந்து மனப்பாடம் அப்படின்னா அதை பார்க்காம வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே படிச்சிங்க அப்படின்னா அது ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வேர்டை பொறுத்த வரைக்கும் 8வது கொஸ்டின், அதாவது அந்த வேர்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கவர்மெண்ட் ஆர்டர் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் ப்ரிப்பேர் ஏ நியூஸ் லெட்டர், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். 10th வந்து நமக்கு எப்படி ஒரு ஸ்டைலை மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே போல் டேபிள் அப்படிங்கிற போது எப்படியெல்லாம் நம்ம வந்து டேபிள் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்போ கண்டிப்பாக அதுவுமே வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். புல்லட் நம்பரிங், அதே போல் மெயில் மெர்ஜ், இதில் வரக்கூடிய ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஸ்பெல் செக், ஜெனரேட் டேபிள் ஆஃப் கண்டென்ட், இண்டெக்ஸ், அதே போல் இதில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டு. இப்போ எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டீங்களா அப்படின்னா ஆமாம். இப்போ வேர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எதையுமே வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா கொஸ்டின் எடுக்கிறது எந்த சென்டர் எக்ஸாம் நடக்குதோ அவங்க தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. அப்போது எல்லா கொஸ்டினுமே தான் கலந்து எடுப்பாங்க. அப்போ நமக்கு வரக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த வேர்ட்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ஒரு கொஸ்டின் இழந்த மாதிரி தான் ஆகும். அதனால் வந்து கண்டிப்பாக இது எல்லாமே பார்த்துக்கோங்க. எக்ஸல்லுமே அதே மாதிரி தான். 16th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 17th கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. 18th அந்த 19th 20th எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க இந்த எக்ஸல்லுமே. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எக்ஸல், வேர்டு, ஸோ இது எல்லாமே கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் வந்து ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஆக்சிஸில் இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் டேட்டாபேஸ், மற்றது எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்போ ஆக்சிஸ்லேருந்து வராதானா கண்டிப்பாக வரும். முடியாது, என்னால் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றவங்க இதையும் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து இன்டர்நெட்டில் நான் ஒரு சில கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன், அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் அண்டு கூகுள் ஷீட், இது வந்து நியூ சிலபஸில் ஆட் பண்ண கொஸ்டின், கம்பல்சரி அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ரிஃபரன்ஸாக இமெயிலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். அந்த 3க்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 3 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது டைம் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். அப்போ எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டோம் அப்படின்னா நான் ஆக்சிஸ் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு எல்லாத்தையுமே வந்து பாருங்கள், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தியரியிலையுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் அட்டன் ஆகும். அந்த தியரியை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் வந்து இப்போ அப்கமிங்கில் கொடுக்குறேன், ஓகேவா? பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து தியரியில் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன மாதிரி நம்ம ஆன்சர் எழுதுனா போதும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ரெக்கார்ட் நோட்டுக்கான ஒட்டுமொத்த ப்ரொசீஜரே இதுதான். ப்ராக்டிக்கல் ஃபேஸ் பண்ணுறதுக்கு, ரெக்கார்ட் நோட்டில் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்பைரல் வந்து போதுமானது. இதிலே வந்து உங்களுக்கு டோட்டலாக 100% சிலபஸ் வந்து கவர் ஆகுது ப்ராக்டிக்கலுக்கானது. அதே போல் ப்ராக்டிக்கல் மட்டுமா கவர் ஆகுதுன்னா தியரியிலுமே இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் இதிலிருந்து கேட்குறாங்க. அப்போ தியரிக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 மார்க் இதிலிருந்து கவர் ஆகும். ஸோ இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம ஓப்பன் ஆஃபீஸை மட்டும் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு 34 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் சைடில் வரக்கூடியது. இது வரைக்கும் நமக்கு 34 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆகும். இதே போல் நம்மக்கிட்ட ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறவங்க இன்னும் இது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேருந்து கேட்கப்படுறது தான். இப்போ எம்எஸ் வேர்டில் வந்து 8th கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ அதே கொஸ்டின் தான் இங்கேயும் இருக்கும். ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கும். எல்லா ப்ராசஸும் ஒன்று தான், ஆனால் எழுதக்கூடிய ஸ்டெப்ஸு தான் கொஞ்சம் வேறையாக இருக்கும். ஆஃப்டர் வந்து கொடுக்கக்கூடிய அவுட்புட்டும் வந்து சேமாக தான் இருக்கும். இதே போல் தான் இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ்லேருந்து கேட்கப்படுற கேள்விகள் தான். இப்போ நமக்கு மெயின் எக்ஸாமில் ஓப்பன் ஆஃபீஸில் இருந்து கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா, அப்போ அந்த ஓப்பன் ஆஃபீஸை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதிலிருந்தே தான் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, மற்றபடிக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, இதெல்லாம் படிச்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அது எம்எஸ்லேருந்து கேட்டாலும் சரி, ஓப்பன் ஆஃபீஸ்லேருந்து கேட்டாலும் சரி, நீங்கள் அதுக்கான ஆன்சரை எழுதுனீங்கன்னா ஓகே. இல்லை என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, இவ்வளோ படிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இது போல் நம்ம வந்து ப்ராக்டிக்கலுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஆஃப்டர் இந்த வேர்டை தவிர்த்து, இந்த எம்எஸ் ஆஃபீஸை தவிர்த்து ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இதுவும் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. இதுலேயுமே வந்து வேர்டில் என்ன ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ண முடியும். எக்ஸல் என்ன ஒர்க் பண்ணுமோ அதையும் இங்கே பண்ண முடியும். அதே போல் ஆக்சிஸ் அண்ட் பவர் பாயிண்ட் அதே போல் எல்லாமே வந்து ஓப்பன் ஆஃபீஸ்லையுமே பண்ண முடியும். ஓப்பன் ஆஃபீஸ் கொஸ்டின்ஸும் வந்து சேம் தான். இப்போ 8th வந்து எம்எஸ் ஆஃபீஸில் என்ன கொஸ்டின் இருக்கோ அதே கொஸ்டின் தான் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற எல்லா கொஸ்டினுமே வந்து ஓப்பன் ஆஃபீஸில் இருக்க தான் செய்யும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த பிடிஎஃப் மட்டும் காட்டுறேன். இப்போ ஓப்பன் ஆஃபீஸில் இருந்து எப்படி கேள்விகள் கேட்கப்படும். எம்எஸ் ஆஃபீஸில் இதே மாதிரி கேள்வி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே கொஸ்டின் தான் இங்கேயுமே. ஆனால் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வார்த்தையே சேர்த்துருக்காங்க, ரைட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ ஓப்பன் ஆஃபீஸில் ரைட்டர் அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸில் வேர்ட் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அதே போல் தான் அடுத்தடுத்து கேட்கப்படுற கேள்விகளும் ஓப்பன் ஆஃபீஸில் இருந்து கேட்டாங்க அப்படின்னா எக்ஸலுக்கு வந்து ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லுவோம், ஓப்பன் ஆஃபீஸில் ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவோம். அதே போல் எம்எஸ் ஆஃபீஸில் ஆக்சிஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஆக்சிஸை வந்து நம்ம ஓப்பன் ஆஃபீஸில் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து லாஸ்ட்டாக எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த லாஸ்ட் வார்த்தையை மட்டும் மாற்றி கேட்டாங்கன்னா இது ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக சொல்லக்கூடியது தான். அடுத்து ஓப்பன் ஆஃபீஸில் ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து கேள்விகள் கேட்குறாங்கன்னா அதாவது எக்ஸல் ஃபார்மேட் தான். அப்போ அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு கேட்கலாம், இல்லை அப்படின்னா கால்க்குன்னு கேட்டிருக்கலாம். இந்த 2 டைப்பில் எப்படி கேட்டாலுமே அது ஓப்பன் ஆஃபீஸ் டாபிக் தான். அதே போல் தான் இம்ப்ரெஸ், அதாவது பவர் பாயிண்ட்னு எம்எஸ்சில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இம்ப்ரெஸ்ன்னு கேட்கலாம், இல்லை ப்ரெசன்டேஷன்னு கேட்கலாம். இது எப்படி கேட்டாலுமே இது வந்து ஓப்பன் ஆஃபீஸ்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி தான் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம அங்கே எப்படி வந்து எய்ம் எழுதணுமோ அதே எய்ம் தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடங்கள் எல்லாமே மாறி இருக்கும் இல்லையா, அப்போ அந்த இடம் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கூட சிஸ்டம் எடுத்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணி அந்த ஸ்டெப்ஸை எழுதிட முடியும். ஸோ ஒன்ஸ் இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம அங்கே எழுதின அதே ரிசல்ட் தான் இங்கேயுமே எழுத போகிறீங்க. ஸோ இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் என்னால் எதுவுமே சுத்தமாகவே பார்க்க முடியாது, நான் இந்த வீடியோவையே கடைசி டைமில் தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா சுத்தமாகவே வந்து நீங்கள் ஓப்பன் ஆஃபீஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்போ மெயின் எக்ஸாமில் எனக்கு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னா, ஸோ ஜஸ்ட்டு இது ஒரு சிம்பிள் ஐடியா தான். நம்ம எப்பவும் போல் தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் இருந்தாலுமே அந்த கொஸ்டினை எழுதிட்டு தெரிஞ்ச ஆன்சர் எழுதும் இல்லையா, அதே கான்செப்டில் இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு வழி இல்லை. நம்ம பேப்பரில் ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும். ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான், கொஞ்சம் இடங்கள் மட்டும் மாறும். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக படித்தவங்க எதில் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதில் எழுதுங்க. இந்த டைம் இல்லை, படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் எம்எஸ் ஆஃபீஸ்லேயே வந்து எழுதிருங்க. உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டாலுமே கூட எம்எஸ் ஆஃபீஸில் படித்ததே நீங்கள் எழுதிருங்க. சரியா, இதுதான் வந்து விஷயமே. ஓப்பன் ஆஃபீஸை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஓப்பன் ஆஃபீஸில் நமக்கு 15% கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அது யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் வரும். ஓப்பன் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ரேர். 10 பேர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதில் ஒருத்தருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. தெரிஞ்சுக்கிறது நல்லது, தெரிஞ்சவங்க இதில் எழுதுறது ரொம்பவே நல்லது. நமக்கு இன்னுமே 1 மாதம் டைம் இருக்குது. அப்போ அந்த 1 மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்டிங்ஷன்லேயே பாஸ் பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஒன்று செப்பரேட்டாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதே போல் ஃப்ரீயாக எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு பேட்சஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த ஃப்ரீ பேட்சஸ்க்கான லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 மந்த்துக்கான ஸ்டடி பிளான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து நமக்கு ஸ்டடி பிளான் இருக்கும், டவுன்லோட் பண்ணி அது போல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக இது மட்டுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதும். அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருக்கிறதே நீங்கள் செப்பரேட்டாக பார்த்தா போதும். குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுத்துருப்போம். நீங்கள் வேறு எந்த மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி ரொம்ப தீரியாக படிக்காமல் சும்மா ஸ்டெப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டெப்பாக எழுதணும் அப்படின்னா கூட போதும். கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அவங்களுக்கு புரியணும், நம்ம சொல்ல வர விஷயங்கள் அந்த மாதிரி இருந்தால் போதும். சும்மா தியரிட்டிக்கலாக நிறையா இருந்தால் தான் மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 1 மார்க்குக்கு கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க தியரி எக்ஸாமில். அப்போ 1 மார்க்ஸ் நம்ம வந்து ஒரு 30+ எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தியரியில் மேஜரான மார்க்ஸ் நம்மளால் கவர் பண்ணிட முடியும்.
ஸோ இப்போ சொன்ன இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிற மாதிரியோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேளுங்க. அதுக்கான ஆன்சர் என்னவோ நான் வந்து கண்டிப்பாக உடனே ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உடனே ரிலீஃப் வேணும் அப்படின்ற போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கும் மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? மெசேஜ் பண்ணால் பார்க்கும்போது கண்டிப்பாக உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். அதே போல் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து தியரி அண்டு 1 மார்க் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைரல் ஃபார்மேட் தான், எல்லாமே புக் ஃபார்மேட் கிடையாது, ஸ்பைரல் ஃபார்மேட் தான், தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து 420 கொரியர் சார்ஜோட. அதே போல் ரெக்கார்ட் நோட் வந்து ஸ்பைரல் ஃபார்மேட் தான், இதுவுமே வந்து கொரியர் சார்ஜோட 400. அதே போல் ரெக்கார்டோட ப்ரொசீஜர் மட்டும் வேணும் அப்படின்னா 200. இதுவும் வந்து ஸ்பைரல் மெத்தட் தான், இதுவும் வந்து கொரியர் சார்ஜோட தான். அதே போல் ரெக்கார்ட் ப்ளஸ் ப்ரொசீஜர் வந்து 480. எல்லா மெட்டீரியல்ஸும் வேணும் அப்படின்னா 850. இதுவுமே வந்து கொரியர் சார்ஜோட தான். கீழே இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர்ஸ்க்கோ இல்லை வந்து ஃபோன் நம்பருக்கோ நீங்கள் வந்து ஜிபே அண்டு பேடிஎம் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நமக்கு சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் சென்ட் பண்ணிடுவோம். 1 or 2 days, மேக்ஸிமம் 2 daysல உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் டெலிவரி ஆயிரும். இதுதான் வந்து நம்மளுடைய டோட்டல் மெட்டீரியல். ஒன்ஸ் நான் வியூ பண்ணுறேன், தேவைப்படுறவங்க அதை லெசன் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ரொசீஜர் நம்ம முன்ன காட்டின மாதிரி. இந்த ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம ரெக்கார்ட் நோட்டில் எழுதக்கூடிய பார்ட்டு. இப்போ ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதே போல் முன்னாடி சர்டிஃபிகேட் பேஜ் இருக்கும், ஆஃப்டர் வந்து கவர் பேஜ் இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் பேஜ், கவர் பேஜ் இது ரெண்டும் முன்னாடி இருக்கணும். ஆஃப்டர் வந்து ரெக்கார்ட் நோட்டில் நம்மளோட ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போனஃபிடுன்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். அதை நம்ம இந்த இடத்துல பின் பண்ணிக்கிட்டால் போதுமானது. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனதுமே இன்ஃபார்ம் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ரெக்கார்டில் வந்து கண்டென்ட் எழுதுறதுக்கான பேஜஸ் முன்னாடி 5 பேஜ் இருக்கும். ஆஃப்டர் இந்த கண்டென்ட்டுக்கான வீடியோ நான் அப்கமிங்கில் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதுமானது தான். ஆஃப்டர் நம்மக்கிட்ட அவுட்புட்டோட ரெக்கார்ட் நோட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் சைடில் எல்லாத்துக்குமான அவுட்புட்டும் இருக்கும். இந்த ரெக்கார்ட் நோட்டை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணி எழுதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரெக்கார்ட் நோட் வாங்குறவங்க தனியாக கேட்கும்போது அதை நம்ம சென்ட் பண்ணிடுறோம். அதே போல் யூடியூப்லும் இருக்குது, நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கார்ட் நோட்டை அவுட்புட்டோட கிடைக்கும். ஸோ ரெக்கார்ட் நோட் தேவைப்படுது அண்ட் ப்ரொசீஜர் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆஃப்டர் வந்து தியரி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா 1 மார்க்கோட இன்க்ளூட் ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த பப்ளிகேஷன் நோட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அதில் 1 மார்க் இருந்தால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்குறவங்களுக்கு நம்ம இன்க்ளூடடாக 1 மார்க்ஸும் கொடுத்துறோம். ஏன்னா நமக்கு 1 மார்க் வந்து பாதிக்கும் பக்கம் வந்து நமக்கு கவர் ஆகுது, அதாவது 40 மார்க் கவர் ஆகுது அப்படிங்கிற போது 1 மார்க்குக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் தான் ஆகும். அதனால் நம்ம வந்து 1 மார்க்ஸை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ், அதே போல் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட 1 மார்க்கு, அதே போல் எக்ஸ்ட்ரா 1 மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம 1000 1 மார்க்ஸ் கவர் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். 1000க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் எம்டி கொஸ்டின் பேப்பர்னு சொல்லி ஒன்று நம்மளோட கடைசியில் கொடுத்துருக்கோம். ஸோ இது போல் இந்த இடத்துல வந்து முன்னாடி படித்ததெல்லாம் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு நம்ம கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கொரியர் சார்ஜோட சேர்த்து 850 வரும். ஸோ தேவைப்படுறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து தமிழ்லைனில் கொடுக்குறேன், ஆஃப்டர் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன், அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ இப்போ வரக்கூடிய பிப்ரவரியில் நீங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும். நம்ம மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம், கைடன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் அது போல் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் இந்த வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஸோ நிறைய கால்ஸ் வரும்போது நம்மளால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். தவிர்க்க முடியாத மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நானே கால் பண்ண சொல்லுவேன். ஜஸ்ட் அப்போ வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸை பற்றியோ இல்லை ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் பற்றியோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் சாட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் உடனே ரிப்ளை கொடுக்குறேன்.